திருப்பரங்குன்றம் மலையில் அந்த செக்கந்தர் இதில் ஒரு கல் இருக்குது. அது தீபக்கல்னு சொல்லி பேப்பர்களில் இதெல்லாம் செய்தி பார்த்தேன். அதை தொடர்ந்து வக்கீல் வாஞ்சிநாதன் அந்த கல்லில் சர்வே குறியீடுகள் இருக்குது, அது சர்வே கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன குறியீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக சர்வே ஸ்டோன் தான். அது மலைப்பகுதிகளில் வெள்ளையர்களால் அளவீடு செய்யப்பட்ட அந்த பகுதிகளை எல்லைக்கோடு எல்லைக்கல் என்று தமிழிலும் தியாடலைட் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும் குறிப்பிடுவார்கள். அப்படி கற்கள் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நாம் நிறையவே காணலாம். நிறைய இடங்களில் தியாடலைட் ஸ்டோன் கற்கள் இருக்கும். அதனுடைய மிக குறைந்த அளவு உயரம் 30 சென்டிமீட்டர், அதிக அளவு 240 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடத்திற்கு தகுந்தவாறு அந்த கல்லை நிறுவியிருப்பார்கள். அந்த கல்லின் உச்சியில் ஒரு குழி இருக்கும். குழி அது தியாடலைட் கருவியை பொருத்துவதற்காக அமைக்கப்பட்டது. அதில் அமைத்து தான் அந்த நிலவை அளவீடு செய்வார்கள். பொதுவாக கிராமங்களில் எங்கே கல்லில் குழி இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு விளக்கேற்ற வழக்கம்தான். இது ஒரு கோயில் பகுதியில் இருக்குது, கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் பரம்பரை எனக்கு தெரிந்த அளவுக்கு அங்கு தீபம் ஏற்றின மாதிரி தெரியலை. ஏன்னா புதிதாக இப்பொழுது இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிலளவை கல்லாக இருக்கும் பொழுது அதில் தீபக்கல்லாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. திருப்பரங்குன்றம் மலையில் அந்த செக்கந்தர் இதில் ஒரு கல் இருக்குது. அது தீபக்கல்னு சொல்லி பேப்பர்களில் இதெல்லாம் செய்தி பார்த்தேன். அதை தொடர்ந்து வக்கீல் வாஞ்சிநாதன் அந்த கல்லில் சர்வே குறியீடுகள் இருக்குது, அது சர்வே கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன குறியீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக சர்வே ஸ்டோன் தான். அது மலைப்பகுதிகளில் வெள்ளையர்களால் அளவீடு செய்யப்பட்ட அந்த பகுதிகளை எல்லைக்கோடு எல்லைக்கல் என்று தமிழிலும் தியாடலைட் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும் குறிப்பிடுவார்கள். அப்படி கற்கள் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நாம் நிறையவே காணலாம். நிறைய இடங்களில் தியாடலைட் ஸ்டோன் கற்கள் இருக்கும். அதனுடைய மிக குறைந்த அளவு உயரம் 30 சென்டிமீட்டர், அதிக அளவு 240 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடத்திற்கு தகுந்தவாறு அந்த கல்லை நிறுவியிருப்பார்கள். அந்த கல்லின் உச்சியில் ஒரு குழி இருக்கும். குழி அது தியாடலைட் கருவியை பொருத்துவதற்காக அமைக்கப்பட்டது. அதில் அமைத்து தான் அந்த நிலவை அளவீடு செய்வார்கள். பொதுவாக கிராமங்களில் எங்கே கல்லில் குழி இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு விளக்கேற்ற வழக்கம்தான். இது ஒரு கோயில் பகுதியில் இருக்குது, கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் பரம்பரை எனக்கு தெரிந்த அளவுக்கு அங்கு தீபம் ஏற்றின மாதிரி தெரியலை. ஏன்னா புதிதாக இப்பொழுது இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிலளவை கல்லாக இருக்கும் பொழுது அதில் தீபக்கல்லாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நில அளவை கல்தான் உள்ளது, தீபத்தூண்கள் இருக்க வாய்ப்பில்லை என்று ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பாலமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.